ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 11ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னை ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். சங்கீதக்காரர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னை எதற்காக ஒரு பட்சியைப் போல மலைக்கு பறந்து போக சொல்லுகிறீர்கள்? சங்கீதக்காரனத்தில் எல்லோரும் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பட்சி மலைக்கு பறந்து போவது போல நீ போய்விடு. ஏனென்றால் உன்னை முழுவதுமாக பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறது. நீங்கள் அந்த சங்கீதத்தை முழுவதுமாக வாசித்து பார்த்தால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுத்திருக்கிறார்கள். உனக்கு விரோதமாய் உன் சத்துரு எழும்பியிருக்கிறான். எனவே நீ ஒரு பட்சியை போல மலைக்கு பறந்து போய்விடு. ஏன் என்றால் மலை என்பது ஊரிலிருந்து தூரமான ஒரு இடம். எனவே நீ பிரச்சனைக்கு தப்பித்து கொள்ளலாம். 2வது, மலை என்பது ஒரு பாதுகாப்பான இடம். அங்கே போய் நீ மலைக்கு போயிட்டேன்னா உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நீ பாதுகாப்பாக இருந்துக்கலாம். 3வது, மலை என்பது ஒரு மறைவான இடம். அங்கே போய் ஒழிச்சிக்கலாம், உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எனவே நீ மலைக்கு போ என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் ஏன் போக வேண்டும்? நான் என் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். அருமையானவர்களே, தாவீது எதனால் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? நான் ஏன் மலைக்கு போக வேண்டும்? நான் ஏன் ஒளிந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய நம்பிக்கை என் தேவன் மீது இருக்கிறது. ஏன் தேவன் மீது இத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். மிக அழகாக அங்கே சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனத்தில் அந்த முதல் பகுதியில், துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை அவர் வர்ஷிக்க பண்ணுவார். என் தேவன் துன்மார்க்கனை சும்மா விடமாட்டார். அநியாயம் பண்ணுகிறவனை அவர், அங்கே சொல்லப்படுகிறது, கண்ணியை வர்ஷிக்க பண்ணுவார். இல்லையா? நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், கண்ணியை போட்டு அப்படி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல தாங்க சொல்கிறார். கண்ணியை அவனுக்கு, அவனுடைய வாழ்க்கைக்கு முடிவு உண்டாக்குவார் இல்லையா? அக்னியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. எனவே துன்மார்க்கருக்கு கண்டிப்பாக அழிவு அது தேவனால் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் நீதிமானை அவருடைய முகம் நோக்கி கொண்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படியானால் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற என் சத்துருக்கள், அவர்கள் துன்மார்க்கர்கள், அவர்களை தேவன் அழித்து போடுவார். எனவே நான் ஒளிந்து கொள்வதில்லை, நான் மலைக்கு ஓடி போவதில்லை. என் தேவனிடத்திலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவருடைய முகம் என்னை பார்த்து கொண்டிருக்கும், எனக்கு அது நன்மை செய்யும். அவர் என் சத்துருவை அவர் அதம் பண்ணுவார். அருமையானவர்களை, இன்று ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் அதுதான். உங்களுக்கு விரோதமான சத்துருவானவன் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சூழல்கள் உங்களுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எல்லோரும் ஒவ்வொருவரும் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, இப்படி மலைக்கு ஓடிப்போ என்கின்ற அந்த வார்த்தை உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், என் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன். எனக்கு எதிராக எத்தனை பெரிய யுத்தம் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஏனென்றால் அவருடைய முகம் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய முகம் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய்
எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த சத்துரு வந்தாலும் சரி, எல்லா சூழல்களையும் அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனவே தேவன் மீது நம்பிக்கையாக இருங்கள். காதுகளில் வருந்து விழுற காரியங்களை நீங்கள் சட்டை பண்ண வேண்டாம். தேவன் பெரியவர். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய சத்துருவை அவர் அழித்து போடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நன்மைகளும் அவருடைய பாதுகாவலும் அவருடைய பராமரிப்பும் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.